வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெனிலா கேக் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு கேக் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூனிக்கான ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே ஷோ ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா நுரப்பொங்க அடிச்சுக்கலாம். முட்டையோட மஞ்சள் நிறம் மாறி நல்லா வெள்ளை நிறத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா அடிக்கணும். பாதி அளவு அடித்ததுக்கப்புறம் நான் 1 கப்பு பவுடர் சுகர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கிறேன். முட்டை நல்லா வெள்ளை நிறமாக மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை அடிக்கக்கூடாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸு சேர்த்து கலக்கிக்கலாம். அடுத்தது மாவு பொருட்களை சேர்த்துடலாம். 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா சல்லடை வச்சு சலிச்சுக்கணும். இப்போ ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக கலந்துக்கலாம். மாவை ரொம்ப அடித்து கலக்குனா கேக் நல்லா ஹார்டாக போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு கேக் நல்லா இருக்காது. மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பேட்டருக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் வைக்க போகிறேன். அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால கேக் நகராமல் இருக்கும். இப்போ நான் முதல் லேயரை வச்சுக்கிறேன். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு பாலில் கொஞ்சம் சுகர் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். அதை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு க்ரீம் ஈவனாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் 2 லேயர் தான் செய்ய போகிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லேயரையும் வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக சுகர் பால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயரை வச்சுட்டு அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணணும். இப்போ நம்மளுடைய நபிமொழி பார்த்துடலாம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான் அப்படின்னு ரசூல் அறிவிச்சிருக்காங்க. இது புகாரில் 5645வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. இன்ஷால்லா போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லவங்களுக்கு தான் அதிகமாக இந்த உலகத்தில் சோதனையை கொடுப்பான். அதை எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுமை நாளில் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை நமக்காக எல்லாம் படைச்சி வச்சுருக்கான். இது எல்லாருமே நம்பணும். இப்போ நான் சுற்றிலையும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் கேக் டெக்கரேட் பண்ணுறத. இப்போ ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு ஸ்டார் நோசலில் நான் கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். சைட்லேயும் ஒரு டிசைன் போட்டுக்கலாம். மேலேயும் கொஞ்சம் சுகர் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஈஸியான வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.